am very happy. Start music. வாழ்ற நேரத்துல சந்தோஷமா எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை வாழணும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 4 பிளேசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ராஜா சீட், செகண்ட் ராஜா ஃபோர்ட், தேர்டு ராஜா டூம், ஃபோர்த் ஆபி ஃபால்ஸ். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிற கூர்க் மலையேறிலாம் இருக்கும். இந்த பிளேஸ் ஏன் ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள டெம்பரேச்சரும் இங்கே உள்ள டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி இருக்குமா. அங்கே உள்ள மலைகளும் பச்சை பசேன்னு இருக்குமா, இங்கேயும் பச்சை பசேன்னு இருக்குமா. அதனால் இதை கூட அதை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அங்கே எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதை வச்சு அங்கே அப்படி தான் இருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே ஃபஸ்ட்டு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், அதாவது இந்த ஊரோட ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், அதாவது ராஜா சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு பார்க் மட்டும் கிடையாது, இது ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 17th century, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூர்க் ஆண்ட மன்னர் வந்து அவர் ஒய்ஃப் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பிளேஸாக தான் இது சொல்லப்படுது. ஸோ நான் ஸ்டார்டிங் உள்ள என்ட்ரான்லேருந்து நிறையா சீட்டை பார்த்துட்டேன். அதில் எது ராஜா சீட்னு கண்டுபிடிக்கலாம். வாங்க போகலாம். இந்த பிளேஸில் இருந்து பார்த்தா இந்த இடத்தோட மொத்த வியூவும் தெரியுமா, அதாவது பேக் சைடில் இந்த இடத்துல உட்காந்தா ராஜா வந்து வியூ பார்ப்பாராம். ஸோ நம்ம இப்போ ஹில்லோட டாப்பில் இருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பிளேஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் இந்த பிளேஸ் அழகாக பார்க்கணும்னா, அந்த சீசன் டைமிங் அப்படின்னு சொல்கிற ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த டைமிங்கில் வந்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் மிஸ்ட் இருக்குமா, அந்த க்ளவுட்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போகும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து பூக்களால் பூத்து குலுங்குமா. ஏன்னா அந்த டைமிங்கில் தான் இங்கே வந்து பூக்கள் வந்து பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இந்த பார்க்கில் இருக்கலாம். ஸோ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 9 to நைட் 10:30 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பிளேஸில் நாங்கள் ஃபஸ்ட்டு வரதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்கள் ரூம்லேருந்து ஒரு 500 மீட்டர் தான், அதனால் டக்குனே வந்தாச்சு. அப்புறம் இங்கேருந்து ஒரு இன்னொரு 1 கிலோமீட்டரில் தான் நாங்கள் அடுத்து போகிற பிளேஸ் இருக்குது. வாங்க போகலாம். ஸோ நம்ம இப்போ வந்திருக்க இடம் தான் மடகிரி ஃபோர்ட், ராஜாவின் கோட்டை. இதுக்குள்ளே வந்து ஒரு மியூசியம் இருக்குது.
மியூசியம்க்குள்ள கேமரா அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் எந்த வீடியோஸும் எடுக்க முடியலை. ஸோ இந்த ஃபோர்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கா, மெர்கரா ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே ஒரு ஒயிட் பேலஸ் இருக்குது. அதை வந்து இப்போ ரீசெண்டாக அந்த ஊரோட கலெக்டர் ஆஃபீஸாக வந்து சேஞ்ச் பண்ணனால அங்கேயும் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோர்ட்டை கட்டின ஒரு பேர் வந்து முட்டுராஜாமா. ஸோ நம்ம எல்லாருக்குமே திப்பு சுல்தான் தெரியும். அவர் வந்து இவர்கிட்ட வந்து சண்டை போட்டு இந்த பிளேஸை வந்து வாங்கிட்டாராம். ஸோ இந்த ஃபோர்ட்டை கட்டின ஒரு முட்டுராஜாவாக இருந்தாலும் அதை அனுபவித்து வாழ்ந்தது வந்து திப்பு சுல்தான் தான். இது எப்படி இருக்குன்னா, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டிருக்க சட்டை என்னோடது அப்படிங்கிற ஒரு சோகமான வரலாறை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படியே இந்த பிளேஸ் வந்து கிளம்புறோம். ராஜா ஃபோர்ட்லேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லாம் நம்ம லிஸ்ட்டில் உள்ள தேர்ட் பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல என்ன வித்தியாசமான ஹிஸ்ட்ரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், வாங்க போகலாம். இடம் பார்த்தீங்கன்னா ராஜா டூம், அதாவது ராஜாவின் கல்லறை. இந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இதை கட்டினது ஒரு ஹிந்து மன்னன், ஆனால் இதை வந்து இஸ்லாமிக் ஸ்டைலில் கட்டியிருப்பாராம். இந்த டோம் கட்டும் போதே அது பக்கத்துலேயே நந்தி சிலையோட கட்டியிருக்காரு. நந்தி சிலையையும் அந்த டூம் ஷேப்லையும் ஒன்றா வச்சு ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காரு. அதை தான் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கதீஜ் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ ஒரே குடும்பத்தை சேர்ந்து 2 மன்னர்களுக்காக கட்டின கல்லறை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மொத்தம் 3 இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிக்க வீர ராஜேந்திரா அப்படிங்கிறவருக்காக கட்டினதான். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தொட்ட வீர ராஜேந்திரா அப்படின்னு கட்டினது. தேர்ட் ஒன் வந்து இந்த தொட்ட வீர ராஜேந்திராவோட ஒய்ஃபுக்காக கட்டினது. இந்த 3லையும் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஒன் தான் ரொம்ப வந்து பெரிய கல்லறை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹிந்து மன்னன் இஸ்லாமிக், அதாவது முகமதியன் ஸ்டைலில் கட்டின ஒரே கல்லறைங்கிற ஒரு பெருமையும் இந்த இடத்துக்கு இருக்குது. உங்களுக்காக அரிய ஃபுட்டேஜ். விழாக்கு என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு விளக்கு தொங்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்த 3 பிளேஸுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தமான ஒரு பிளேஸ் தான். எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்படியே எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிறது ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டு நாங்கள் இப்போ அங்கே கிளம்புறோம். கதீஜ்லேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்லாம் நம்ம லிஸ்ட்டில் உள்ள 4th பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே மொத்தம் வந்து 8 டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. ஆனால் வந்து இந்த 4 மட்டும்தான் ஓப்பனில் இருக்கனால நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா கோவிட்னால எல்லாமே க்ளோஸில் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு ஃபுட்டுக்கு, பெட்ரோலுக்கு, ஸ்டேக்கெலாம். ஸோ நான் அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ வீடியோவெல்லாம் பாருங்கள். ஸோ வீடியோஸை எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும், இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள். நான் கற்றுக்கிறேன், சிறப்பாக பண்ணிடலாம்.
ஸோ ஒரு வழியாக நம்ம ஆபி ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். கர்நாடகா, அதாவது இந்த கூர்கோட முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் இந்த ஆபி ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸ்க்குள்ளே என்ட்ராக உங்களுக்கு எந்த என்ட்ரி ஃபீயும் வாங்க மாட்டாங்க. பார்க்கிங்க்கு மட்டும் 10 ரூபீ சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்து ஆபி வாட்டர் ஃபால்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜெரி வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தப்போ அந்த ஆஃபீஸர் வந்து அவர் ஒய்ஃபோட பேரை வந்து இந்த வாட்டர் ஃபாலுக்கு வச்சாராம். அதனால் அப்படி கூப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே என்ட்ராகிட்டோம். உள்ளே என்ட்ரானதுமே எங்கள் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி செடியாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 300 படிக்கட்டு நாங்கள் இறங்கி போகணுமா கீழே, அது வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி செடி இருக்கும், அது தாண்டியுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு அந்த ஆபி வாட்டர் ஃபாலை. இங்கே முன்னாடி வந்து ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு, அது இப்போ வந்து மழையினால் அப்படியே உடஞ்சிருச்சான், தாறுமாறாக உடஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபால்ஸில் குளிக்கலாம் அலோடு இல்லை. நம்ம குற்றால அளவுக்கு இல்லைனா கூட ஒரு அளவுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான் பார்த்துருக்கோம். நல்லா தான் இருக்குது இந்த டைமில் வர்றது. ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். அவ்வளோ டாட்டா பாய். ஓடுங்க.